ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகமநாதர் கோவிலில் தான் இருக்கோம். சரிங்களா, இது கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா ஒரு மாதம் கழித்து கோயிலுக்குள்ளே போனோம். ஏன்னா அது வந்து ரஷ் வந்து டூரிஸ்ட் பிளேஸ், நிறைய பேர் டூரிஸ்ட் ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. குஜராத்து, நிறைய பெங்களூரு, ஆந்திரா பிரதேஷ், நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ். சரிங்களா, ஸோ அதனால் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னாலுமே கோவிலுக்குள்ளே போகும்போது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துட்டு எடுத்து போட்டிருக்கேன். சன்னதியில் மட்டும் நம்மளால் வந்துட்டு கேமரா அலோட் கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் வந்து 1000 லிங்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கங்கள் சாமிங்க. சரிங்களா, ஸோ இது சுற்றி இருக்கிறது வந்து 108 லிங்கம் இருக்குது. சரிங்களா, 108 லிங்கம் இருக்குது இந்த பிளேஸ் வந்துட்டு. இப்போ வந்துட்டு அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதே வந்து பார்த்திங்கன்னா இதான் மாமரம். சரிங்களா, 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாமரம் சொல்கிறாங்களா, அத்தனை வருஷமாக அந்த மாமரம் அப்படியே தான் இருக்குது. அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருவிழா வந்துட்டு இப்போ வந்துட்டு பங்குனி மாதம் வந்துட்டு திருவிழா ஏகமநாதர் கோயிலில் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு சாமியை வந்து கும்பிடுங்க. சரிங்களா, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்லாம் போட்டு நல்லா இதுவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளி சைடில் காலியாக தான் இருக்குது. உள்ளே மட்டும் சன்னிதத்துக்கு போகிற இது க்யூ மட்டும் ஒரு 1/2 hour நின்று சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு போகிற மாதிரிலாம் இல்லை. அதனால் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் நீங்கள் நின்று தான் லைனில் நின்று தான் க்யூ பண்ணி போகணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே டூரிஸ்ட் நிறைய பேர் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இது போடுறாங்க. நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பிரகலாய காளியம்மன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, கைய காளியம்மன் சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த அம்மன் கிட்டே நல்லபடியாக வேண்டிங்க எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நம்ம இது பண்ணலாம். அப்புறம் நந்தி பவன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வெளியே வந்துட்டு குழந்தைங்க பார்த்தா டெய்லியுமே அடங்கிட்டு